ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான கத்திரிக்காய் குடமிளகா தொகையில் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இது இட்லி, தோசை, மோர் சாதம் இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இதுக்கு தேவையானதே ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் தான். நம்ம இதை வந்து எண்ணெயில் வதக்க போகிறோம். எல்லாத்தையும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4 மிளகா வத்தல் போடுறேன். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் தனியாக இருந்து திரிச்சு வச்சுருக்கீங்க இருக்குன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிப்போம். இது எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால தான் மிளகா வத்தல் முழுசாக போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்க தானே போகிறோம். அதனால தான் மிளகா வத்தல் முழுசாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். எண்ணெயில் பொரிஞ்சால் தான் பெருங்காயம் வாசனை நல்லா இருக்கும். பச்சையாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் இருக்கும். ஒரே ஒரு குடமிளகா, மீடியம் சைஸ் தக்காளி 2, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய், குடமிளகா, தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வரட்டும். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். நம்ம நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் அடுப்பை. கத்திரிக்காய் இன்னும் நல்லா வதங்கணும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு திருப்பிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. இது கொத்தமல்லி மட்டும் பச்சையாக இருந்தால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்தோம். குறகுறப்பாக அரைச்சாலே போதும். வாவ், சூப்பராக அரைச்சாச்சு. நல்ல ஹெல்தியான சட்னி. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொகையல் பண்ணி ரசத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வாசனையே பிரமாதமாக இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொகையல் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம தேங்காயில் இதில் சேர்க்கலை, அதனால் இது கெடாது. வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சூடு பண்ணி அது மேலாப்பில் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பட் இந்த ஆரோக்கியமான கத்திரிக்காய் குடமிளகா தொகையில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இது வந்து சாதத்தோடய பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். 2 சப்பாத்தி மாவு இருந்தது. சரி, 2 சப்பாத்தியோட காமிப்போன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கொத்தமல்லி வாசனை கத்திரிக்காய் போட்ட மாதிரியே தெரியணும். அந்த டெக்ஸ்சர் தான் வந்து நமக்கு வந்து வலுவலுன்னு இருக்குல்ல, அதுதான் கத்திரிக்காய். அது அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.